ஆமா நாங்க தோத்துட்டோம். என்ன தோத்துட்டோம்னா என்ன முடங்கி கிடப்போம்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா இது வரைக்கும் ஜெயிச்சிருந்தா நாங்க போய் சட்டமன்றத்துக்கு போயிருப்போம். இப்ப அறிவாலயத்துக்கு போயிட்டு தொண்டர்களோடு சேர்ந்து அடுத்து ஒன்றிய அரசு என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் ரோட்ல இறங்கி இன்னும் போராடுவோமே தவிர ஒருபோதும் மூலையில முடங்கி உட்கார மாட்டோம். கரெக்ட். திட்டங்களை போட்டு மக்களை உயர்த்தினதுதான் திமுகவை தவிர இங்க காவி டான்ஸ் ஆடி இல்ல சனாதானத்தை திணிச்சு மக்களை பின்னடைவு செஞ்சது திமுக கிடையாது. களத்துல எப்பவுமே திமுக இருக்கும். நீங்க எங்களை ஆளுங்கட்சியா தான் பாத்திருக்கீங்க. எதிர்த்து நின்னு போராடி பார்த்தது இல்ல. பாப்பீங்களா? தோத்துட்டோம் அப்படிங்கறது உண்மைதான். ஆனா யார்கிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கறதுலதான் கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் புரிதல் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட மோதி நாங்க தோத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா அதை பெருமையா ஏத்துக்கிட்டு இருப்போம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நடிகர் பின்னாடி ஒரு கவர்ச்சியின் பின்னாடி போறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கு. இந்த தோல்வியில முழு பொறுப்பையும் திமுகவை ஏத்துக்குது. ஏன்னு சொன்னா தோக்கப்பட்டதுக்கான காரணம் இங்க இருக்கிற மக்களை இன்னும் முழுமையான அரசியல் படுத்தாததுதான். அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுக இது சரியான முறையில செஞ்சு முடிப்போம். அதுக்கு நாங்க 4 பேரும் துணை நிற்போம். மேலும் இந்த